திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையின் எல்லா உயிரும் தொழையெடுத்து தேசம் உயதிரு தொண்ட தொகைமன் பணித்த திருவாளன் வாச மலர்மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்கு சீர் திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிகுன்றைவால் சேக்கிழாரடி சென்னி இருத்துவாம். எல்லாம் உள்ள எம்பெருமான் அருள் தரும் பன்னார் மொழி எம்முடனமர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மெய்களாலே வணங்கி அடியனுடைய ஞானாசிரிய பெருந்தகர் விஜயமல சொக்கலிங்கையாவுடைய திருவடிகளை நீல நினைந்து உரையாசிரி சிவகுணியாவுடைய திருவடிகளை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனேஸ்வரர்களே, இன்று வைகாசி மாதம் ஆயுள்ய நட்சத்திரம் எம்பிரான் சோமாசி மாரநாயனார் குருபூசி திருநாள். அன்பர் பெருமக்களே, சோமாசி மாரநாயனார் திரு அம்பர் என்று சொல்லக்கூடிய தலத்திலே வேதம் பயிலக்கூடிய மறையவர் குலத்திலே தோன்றிய பெருமகனார். அவர் பெருமானுடைய அன்பர்களுக்கு அமுதூட்டும் பண்பை உடையவர். சிவ யாகங்கள் செய்யக்கூடிய ஒரு விதி வழுவாமல் சிவயாகங்கள் செய்து வரக்கூடியவர் என்று சொல்லி சரிதத்திலே இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் பெருமானுக்கும் பெருமானையும் நினைந்து சிவயாகங்கள் செய்தார், அடியவர்களுக்கும் அமுதூட்டினார் என்று சொல்லி சரிதத்திலே இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படி அடியார்களுக்கு அமுதூட்டியதனுடைய பயனாக அவர் ஆரூரிலே வரப்பெற்று ஆரூர் பெருமானிடத்தில் அன்பு கொண்டு அதன் மூலமாக வந்தொண்டர் என்று சொல்லக்கூடிய நம்முடைய நம்பிகளுடைய ஒரு அன்பை பெற்றார் என்று சொல்லி அவருடைய பெருமையை இங்கு குறிப்பிடுகிறார் ஆசிரியர் பெருமகனார். இப்படி சுந்தரமூர்த்தி சாமிகளோடு தொடர்பு கொண்டு அவருடைய அன்போடு அவரை வழிபாடு செய்த அடியார் பெருமக்களில் சோமாசிமார நாயனாரும் ஒருவர். நம்முடைய திருத்தொண்ட தொகையிலே நம்முடைய நம்பிகள் அருளுகின்ற பொழுது அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் என்று சொல்லுகிறார். அதாவது அம்பர் என்று சொல்லக்கூடிய பதியில அவதரித்த சோமாசி மாரநாயனாருக்கும் நான் அடியேன் ஆவேன் என்று சொல்லி அருளுகிறார். அம்பர் என்று சொல்லுவது இன்றைக்கு காலகட்டத்திலே திரு இன்னம்பர் என்று சொல்லக்கூடிய பதி என்று சொல்லுகிறார்கள். அப்படி அந்த இன்னம்பர் பதியிலே அவதரித்தவர் வேத ஆகமங்களில் விதித்தவாறு சிவயாகங்களை நியதியாக செய்யும் மறையவர் சோமாசி என்று சொல்லி அவருடைய பெயர் சோமாசி என்று சொல்லக்கூடிய ஒரு பட்ட பெயரோடு விளங்கினார். மாரர் என்பது நாயனாருடைய திருப்பெயர். சோமாசி மாரநாயனார் அப்படின்னு சொல்லி நமக்கு அவருடைய திருப்பெயர். இவர் சிவ யாகங்கள் செய்த பெருமையுடையவர். இது விருணிலுள்ள இந்த பெரிய புராணத்திலே மிக விரிவாக அருளப்பெற்றிருக்கிறது. இவர் செய்த அந்த யாகத்திலே பெருமான் தேவியாரும் தாமுமாக ஒரு நீச வடிவத்தோடு அவிகுண்டு அருளினார் என்றது ஒரு வரலாறு தல மான்மியங்களில் கூறப்பட்டிருக்கிறது. பெரிய புராணத்தில் இல்லை. இவருடைய யாகத்திலே பெருமானும் பெருமாட்டியும் ஒரு நீச வடிவத்திலே அந்த யாகத்திலே அவி உண்டு மகிழ்ந்ததாக நமக்கு தல வரலாற்றிலே அருளப்பெற்றிருக்கிறது. இது புராணத்தில் இல்லை, பெரிய புராணத்திலே குறிப்பிடப்படவில்லை. இப்படி மாறனுக்கும் அடியன்கிற முன் அடிமைப்பட்ட பெரியோர்களுடன் இவருக்கும் என்று சொல்லி சோமாசி மாறனுக்கும் அடியேன் அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் என்று சொல்லி நமக்கு தொகையாசிரியர் அருளுகின்றார். அடுத்த வகைநூல் ஆசிரியர் நமக்கு திருத்தொண்டர் திரு அந்தாதியில் அருளுகின்ற பொழுது சூதப்பொலில் அம்பர் அந்தானன் சோமாசி மாறன் என்பான் வேதப்பொருள் அஞ்செழுத்தும் விளம்பி எல்லான் மொழியான் நீதி பரன் மண்ணு நித்தன் யமன் பறவை என்னும் மாதுக்கு காந்தன் வன் தொண்டன் தனக்கு மகிழ் துணையே. இப்பொழுது இந்த வகை நூலாசிரியர் நமக்கு நாயனாருடைய ஒரு பெருமையை சொல்லுகின்ற பொழுது, அதாவது மாமரங்கள் மிக்க சோலைகள் சூழும் அம்பர் பதியிலே வாழும் மறையவர் சோமாசிமாரன் என்று சொல்லப்படுபவர். அவர் வேதங்களின் உட்பொருளாய் விளங்கும் திருவைந்தெழுத்தினை இடையராது சொல்லுவதன்றி வேறு மொழி பயிலாதவர். அப்படின்னா அவர் எப்பொழுதும் அந்த திருவைந்தெழுத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார். புறந்த அஞ்செழுத்து ஓசை பொழிதலால் என்று சொல்லி திருக்கூட்ட சிறப்பிலே சொல்லுவார்கள். நம்முடைய பெரியவர்கள் எப்பொழுதும் திருவைந்தெழுத்தை மனதிலே கணித்து கொண்டே இருப்பார்கள். எப்பொழுதும் அவர்கள் மலர் தொடுக்கின்ற பொழுதும் சரி, வேறு பணிகள் செய்கின்ற பொழுதும் சரி, அவர்கள் அந்த ஐந்தெழுத்தை மனதிலே எண்ணிக்கொண்டே இருப்பது அவருடைய இயல்பு. அதை தவிர வேறு ஒரு மொழியும் பயிலாதவர் என்று சொல்லுகிறார். சிவன்பால் பொருந்திய நியதியில் வரும் நித்தனியமும் பூண்டவர் என்று சொல்லி அப்படிப்பட்ட நாயனார் பறவையார் என்று சொல்லப்படுகின்ற அம்மையாரின் கணவராகிய
வன்தொண்டருக்கு மகிழ்ச்சி பொருந்திய துணைவராக விளங்கியவர். அதாவது பறவை நாச்சியாருடைய கணவர் என்று சொல்லுவதிலே சுந்தரருக்கு ஒரு பெருமை. பறவை கேழ்வன் சங்கிலி கேழ்வன் என்று சொல்லி அவர் திருமுறைகளிலே அருளுகின்றார். பறவையாருடைய கணவன் என்று சொல்லுவதிலே அவருக்கு ஒரு பெருமை உண்டு. அப்படி அந்த பறவையாருடைய கணவனாகிய வன்தொண்டருக்கு மிக மகிழ்ச்சி பொருந்திய துணைவராக விளங்கியவர் அப்படின்னு சொல்றார். இதிலே இந்த வேத பொருள் அஞ்செழுத்து அப்படின்னா வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமன் மாட்சிவாயு என்று சொல்லி நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளையார் அருளுவார். அப்ப வேதத்தினுடைய மெய்ப்பொருளாக விளங்கக்கூடியது திருவைந்தெழுத்து என்று சொல்லி நமக்கு அருள முடிகிறது, கருத முடிகிறது. சொல்லார் சீர் சோமாசி மாறர் என்று சொல்லுகிறார். இப்படி பரன் மன்னும் நித்த நியமமாவது சிவ ஆகம விதிப்படி இடையராது சிவ வழிபாடு வாழும் திறம் ஈசர் மலர்கடல் வாழ்த்தல் என்பார் என்று சொல்லி இப்படி அந்த ஆகம முறைப்படி பெருமானை வழிபாடு செய்து வந்த ஒரு மறையவர் நாயனார் என்று சொல்லுகிறார். இப்படி அடுத்து நம்முடைய விரிநூல் என்று சொல்லக்கூடிய தொன்ற புராணத்திலே முதல் பாடலில் அருளுகின்ற பொழுது சூதம் பயிலும் பொழில் அம்பரில் தூய வாய்மை வேதம் பயிலும் மறையாளர் குலத்தின் மேலோர் ஏதம் புரியும் எயில் செற்றவர்க்கு அன்பர் வந்தால் பாதம் பணிந்து ஆற அமுதூட்டு நற்பண்பின் மிக்கார். அதாவது என்ன சொல்றாருன்னா சூதம் பயிலும் பொழில் அம்பர் அப்படின்றார். வகை நூலும் அதே மாதிரி சூதப்பொழில் அம்பர் சொல்லுது. விரிநூல் என்று சொல்லக்கூடிய பெரிய புராணமும் சூதம் பயிலும் பொழில் அம்பரில் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா சூதம்னா மாமரங்கள் நிறைந்து விளங்கக்கூடிய சோலைகள் சூழ்ந்த அந்த அம்பர் நகரின் கண்ணே தூய்மை செய்யும் வாய்மையுடைய வேதம் பயிலும் மறையாளர் குலத்தின் மேலோர் அப்படிங்கிறார். அப்படின்னா வேதங்களை பயிலக்கூடிய மறையவர் குலத்திலே மிக மேம்பட்டு விளங்குபவர் நாயனார் அப்படிங்கிறார். அதாவது வேத வாய்மை அதை வேதம் பயிலும் மறையவர் குலத்திலே மேம்பட்டு விளங்கியவர். உலகுக்கு கேடு செய்த மும்மதில்களையும் எரித்த இறைவருக்கு அன்பர்கள் வந்தால், அதாவது ஏதம் புரியும் எயில் செற்றவர்க்கு அன்பர் வந்தால் பாதம் படிந்து ஆற அமுதூட்டும் நற்பண்பின் மிக்கார். பாருங்க, அதாவது அவர் வேதம் பயிலும் மறையவர் குலத்திலே தோன்றியவர். எப்படி திருநீலநக்க நாயனார் அதுபோல. அப்ப வேதம் பயிலும் மறையவர் குலத்தில் தோன்றினால் மட்டும் போதாது, அந்த வேதத்தினுடைய உள்ளுரையாக இருக்கக்கூடிய பெருமான் வழிபாடு அடியார் வழிபாடு என்ற இரண்டையும் இவர் செவ்வனே செய்து வந்திருக்கிறார். திருநீலநக்க நாயனாருடைய புராணத்திலே தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளுகின்ற பொழுது வேத உள்ளுரையாவன விரிவுணல் வேணிநாதர் தம்மையும் அவர் அடியாரையும் நயந்து பாத அர்ச்சனை புரிவதும் பணிவதும் என்றே காதலால் அவை இரண்டுமே செய்கருத்துடையார். அப்ப வேதம் படித்ததனுடைய பொருள் என்ன அப்படின்னா பெருமானிடத்திலும் அன்பு செய்ய வேண்டும், அவன் அடியாரிடத்திலும் அன்பு செய்ய வேண்டும். இப்ப நாயனார் பெருமானிடத்திலே அன்பு கொண்டு சிவ வேள்விகள் செய்தார், அவன் அடியார்களிடத்திலே அன்பு கொண்டு அடியார்களுக்கு அமுதூட்டினார். இப்ப ரெண்டு தொண்டையும் செய்து வருகிறார் நம்முடைய நாயனார். அதுதான் ஒரு சிறப்பு. அதாவது வேதத்தினுடைய உள்ளுரை அடியார் வழிபாடு, இறைவன் வழிபாடு. ஆகமத்தினுடைய உள்ளுரை என்ன அப்படின்னா பூசனை தாங்க ஆகமத்தினுடைய உள்ளுரை. எண்ணில் ஆகமும் இயம்பு இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள என்று சொல்லி நமக்கு எங்க சொல்றார்? திருக்குறிப்பு தொண்ட நாயனார் குணத்துல உமையம்மை பூசை செய்த பாங்கினை சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். அப்ப ஆகமத்தினுடைய உள்ளறை என்ன அப்படின்னா இறைவனிடத்திலே அன்பு கொண்டு அவனை ஆற தழுவி பூசை செய்து வழிபாடு செய்வது, சிவபூசை தாங்க ஆகமத்தினுடைய உள்ளுரையாக வைத்து போற்றப்படுவது என்று சொல்லி நமக்கு அருளுகின்றார். பாதம் பணிந்து ஆற அமுதூட்டும் நற்பண்பின் மிக்கார் அப்படிங்கிற. நற்பண்புன்னா என்னன்னா, நன்மைனா என்னன்னா சிவ சம்பந்தமாக நின்று வீடு பேற்றுக்கு துணை செய்யும் தன்மைங்க. வீடு பேற்றுக்கு துணை செய், அதான் நற்பண்பு என்று சொல்லுவது. அடுத்த திருப்பாடல் யாழின் மொழியால் தனிப்பாகரை போற்றும் யாகம் ஊழின் முறைமை வலுவாது உலகங்களான ஏழும் ஓப்ப புரிந்து இன்புறச் செய்த பெற்றால் வாழும் திறம் ஈசர் மலர்கடல் வாழ்த்தல் என்பார். அதாவது வாழும் திறன் ஈசர் மலர்கடல் வாழ்த்தல் என்பார் அப்படிங்கிறார். அப்படின்னா அது யாழ் போன்ற இனிய மொழியினுடைய உமையம்மையாரது ஒரு தனிப்பாகரைய பெருமானை போற்றும் சிவ யாகத்தினை வழிபடும் முறை தவறாது ஏழு உலகங்களும் மகிழ்ந்து இன்புறும்படி செய்து பெற்றினாலே, அதாவது யாழ் போன்ற யாழை பிழைத்த மொழியம்மை அப்படின்னு உமையம்மைக்கு ஒரு பெயர் உண்டு. அப்படி யாழின் மொழி போன்ற இனிய மொழியுடைய உமையம்மையாரது பாகராகி பெருமானை போற்றக்கூடிய அந்த விதிமுறை தவறாது ஏழு உலகங்களும் மகிழ்ந்து இன்புறும்படி செய்த பேற்றினாலே உயிர்கள் நல்வாழ்வடையும் வழியானது சிவனது மலரடிகளை வாழ்த்துதலேயாம் என்று
அவர் துணிந்து, அதாவது உயிர்கள் நல்வாழ்வடையக்கூடிய வழியானது பெருமானது மலரடிகளை போற்றி வணங்குவதுதான் என்று சொல்லி அவர் அந்த யாகத்தை செய்கிறார். வாகரை போற்றும் யாகம் அப்படிங்கிறார். அப்படின்னா சிவனையே நோக்கி செய்யக்கூடிய யாகம். மற்ற ஏனைய கடவுள்களெல்லாம் அவர்களுக்கெல்லாம் யாகம் செய்வது சிறப்பல்ல. வேள்வியினுடைய நாயகன் என்று சொன்னால் சிவபெருமான் தான். ஏனைய யாகங்கள் எல்லாம் சொர்க்காதி போகங்களைத்தான் கொடுக்கும். ஆனால் இந்த சிவயாகம் ஒன்றுதான் வீடு பெற்றி கொடுக்கக்கூடியது. பெருமானை நோக்கி செய்யக்கூடிய யாகம்தான் மிகச் சிறந்தது என்று சொல்லி, ஆதி மாமரை விதியினால் ஆறு சூழ் வேணி நாதனாரை முன்னாகவே புரியும் நல்வேள்வி தீது நீங்க நீர் செய்யவும் என்று சொல்லி நமக்கு சிவபாத கிருதியர் இந்த உலகம் உய்யும் பொருட்டாக வேள்வி செய்ததை சேக்கிழார் பெருமான் நமக்கு அருளுகின்றார். அதற்காக ஆளுடைய பிள்ளையார் பெருமான் சிவன்பால் வேண்டி பொருள் பெற்று ஈந்ததும் நமக்கு திரு ஆவடுதுறையிலே பொருள் பெற்று தன்னுடைய தந்தையார் யாகம் செய்வதற்கு கொடுத்தது அந்த யாகம் சிவயாகம் தான். உலக நன்மைக்காக அவர் செய்தார் என்று சொல்லி நமக்கு அறிய முடிகிறது. இந்த சிவ யாகங்களால் அருங்களி நீங்கி, அதாவது களி நீங்கி உலகம் இன்புற்று ஓங்கும். அதான் கற்றாங்கெரியோம்பி களியை வாராமே செற்றார் வாழ்தில்லை சிற்றம்பலமே என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் தில்லை பதிகத்தில் அருளுகின்றார். அப்ப யாகங்கள் செய்வது எதற்காக என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய துன்பம் நீங்குவதற்காக என்று சொல்லி நமக்கு அருளுகிறார். சோமாசி மரணான இந்த தலத்து செய்த யாகத்தினை பற்றி வழங்கும் தலமான்மிய சிறப்பு வரலாறு இதை குறிக்கிறது. எத்தன்மையராயனும் ஈசனுக்கன்பர் என்றால் அத்தன்மையராம் நம்மை ஆள்பவர் என்று கொள்வார். சித்தம் தெளிய சிவன் அஞ்செழுத்து போதும் வாய்மை நித்தம் நியமமெனப் போற்றும் நெறியில் நின்றார். எத்தன்மையராயனும் அதான் ரொம்ப முக்கியங்க. அதாவது ஒரு அடியார் வருகிறார் என்று சொன்னால் அவர் எந்த குலத்தை சார்ந்தவர், எந்த ஊரை சார்ந்தவர், அவர் எந்த நிலையில் இருக்கிறார் என்று குலம் குணம் குறி எதையும் நம்ம பார்க்க கூடாதுங்க. அப்படித்தான் நம்முடைய அருளாளர்கள் தொண்டு செய்திருக்கிறார்கள். அதான் சொல்றார், எந்த குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி பெருமானுக்கு அன்பர்கள் எண்ணப்பட்டார்களானால் அவரே நம்மை ஆளாக உடையவர் என்று சொல்லி துணியும் கொள்வாராய். அதாவது எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள்தான் நம்மை ஆளாக உடையவர்கள், நாம் அவர்களுக்கு அடிமை என்று சொல்லி நாயனார் வாழ்ந்து வந்திருக்கிறார். சித்தந்தளிய சிவன் அஞ்செழுத்து போதும் வாய்மை அப்படிங்கிறார். அப்படி துணிவு கொள்வாராம். சித்தம் தெளிவு பெறும் பொருட்டு சிவனது திருவைந்தெழுத்தினையும் விதிப்படி ஓதுகின்ற வாய்மையினையே நித்தமும் தமது நியமன கொண்டு போற்றுகின்ற ஒழுக்கத்தில் நின்றார். அப்ப அடியார்களை எப்படி நாம உபசரிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய குலச்சிறை நாயனார் புராணத்தில் சொல்றார் சேக்கிழார் பெருமான், குறியில் 4 குலத்தவராயினும் நெறியில் அக்குளம் நீங்கினராயினும் அறிவில் சங்கரருக்கு அன்பர் எனப்பெறில் செறிபுறப் பணிந்தேத்திய செய்கையார் என்று சொல்லுவார். அவர் 4 குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, குல நெறியிலே நீங்கியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய அடியார்கள் என்று சொன்னால் அவர்கள்தான் அவர்களுக்கு நித்தம் அவர்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய பேற்றினை நாம் பெற வேண்டும் என்று சொல்லி அந்த சரிதத்திலே அருளுகின்றார் நம்முடைய சேக்கிழார் பெருமான். ஆரம் என்பு முனைந்த அன்பர்தம் அன்பர் ஆரம் என்பு முனைந்த ஐயர்தம் அன்பர் என்பதோர் தன்மையால் நேரே வந்தவர் யாவராயினும் நித்தமாகிய பக்தி முன் கூறங்கிறார் சேக்கிழார் பெருமான் இளையான்குடி மாறனாயனார் மனத்தில். அது யாராக இருந்தாலும் சரி அவர்கள் அடியார்களாக இருக்கணும், அவ்வளவுதாங்க. ஆரம் என்பு புனைந்த ஐயர்தம் அன்பர் என்பதோர் தன்மையால் நேரே வந்தவர் யாவராயினும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப அடியார்களுக்குள்ள நாம பேதம் பார்க்கக்கூடாது. எவரேனும் தாமாக விளாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி என்று சொல்லி நம்முடைய அப்பர் சாமிகளும் நமக்கு அந்த வேடத்தினுடைய சிறப்பை சொல்லுகிறார். அதாவது வேடம் கைதொல வீடு எளிதாம் என்று சொல்லி சொல்லுகிறார். அதுதான் நமக்கு அந்த அடியார்களை நாம் குருநாதராக கொண்டு அவர்களுக்கு நம்மை நாம் அடிமையாக கருதி அவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய பெரிய புராணம் நமக்கு அறிவுறுத்தக்கூடியது. நலமிளராக நலமது உண்டாக நாடவர் நாடுகின்ற குளமிளராக குளமது உண்டாக என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய தேவாரத்தில் அருளுகின்றார். அப்படிப்பட்ட நாயனார்கள் தலைவர்கள், நமக்கு தலைவர்கள் அவர்கள்தான் அப்படின்னு சொல்லுகிறார். அதுபோக நித்தம் நியமம் என போற்றும் நெறி அஞ்செழுத்து விளம்பியல்லான் மொழியான் நித்தநயமன் என்று சொல்லி வகைநூல் சொல்லுவது போல, அதாவது திருவைந்தெழுத்தை பதிவிதி என்னும் அஞ்செழுத்து என்று சொல்லி ஞானசாத்திரம் சொல்லுவது போல திருவைந்தெழுத்தை நமக்கு நாம் எந்நேரமும் கணித்து கொண்டிருந்தால் தான் நமக்கு சிந்தையிலே ஒரு தெளிவு கிடைக்கும்.
சிவன் அஞ்செழுத்தினால் இறைவர் சித்தந்தெளிவுக்கும் நிலை பற்றி வைத்த நிதி பெண்டீர் மக்கள் குளம் கல்வி என்னும் பித்த உலகில் பிறப்போடு இறப்பென்னும் சித்தவிகார கலக்கம் தெளிவித்த வித்தகத்தேவர்க்கே சென்றுவதாய் கோத்தும்பு என்று சொல்லி நமக்கு திருவாசகம் அருளுகின்றது. அதாவது தெளிதலாவது என்னன்னா, காமாதி குற்றங்களின் நீங்கி சிவனே பொருள் என்று துணிவு பெறுவது தான் அந்த தெளிவு. சிவன் அஞ்செழுத்து, அதாவது அஞ்செழுத்தின் நாமத்தான்கான் திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில் தீவன்னர் திறமுருகால் பேசாராகில் ஒரு காலம் திருக்கோயில் சோழாராகில் உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகில் அருநோய்கள் கெடவெந்நீர் அணியாராகில் அழியற்றார் பிறந்தவார் ஏதோ எண்ணில் பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே என்று சொல்லி அப்பர் சாமிகள் அந்த அஞ்செழுத்தினுடைய சிறப்பு, ஒரு நாளைக்கு நாம் என்னென்னலாம் செய்ய வேண்டும், அனுதினமும் நாம் செய்ய வேண்டியது என்னங்கிறத அந்த பாடலை சொல்றார். ஒரு நாளைக்கு எப்பொழுதும் நாம் திருவைந்தெழுத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும், அவனுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கணும், திருநீர் பூசிக்கொண்டே இருக்கணும், பெருமானுக்கு மலர் பறித்து உண்பதற்கு முன்பாக மலர் பறித்து பெருமானுக்கு சாற்றி அதற்கு பிறகு நாம் உண்ண வேண்டும். இப்படியெல்லாம் ஒரு தனி மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்படி செய்யாத போனால் என்ன ஆகும் அப்படின்னா, பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே. நோய்வாய்ப்பட்டு இறந்து மீண்டும் பிறந்து இந்த பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடிய சுழலிலே அகப்பட்டு வீணாக வாழ்க்கை கழிந்து விடும் என்று சொல்லி அப்பர் சாமிகள் நம்மளை எச்சரிக்கிறார் அந்த திருப்பாடலிலே. அப்போ நம்ம அஞ்செழுத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஓதிய எழுத்தாமஞ்சும் உருவினி வரத்தாமஞ்சும் என்று சொல்லி நம்முடைய சேக்கிழார் பெருமான் நாட்டு சிறப்பிலே சொல்லுகிறார். சோழ நாட்டிலே திருவைந்தெழுத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள், அங்கு அந்த பிணிகள் வருவதற்கு அஞ்சியது என்று சொல்லி சொல்லுகிறார். மதுரையம்பதிலே ஞானசம்பந்த பிள்ளையாருடன் அடியார்கள் தங்கியிருந்த அந்த மடத்திலே சமணர்கள் வைத்த தீ அங்கு பற்றாமல் இருந்ததற்கு காரணம், அங்கிருந்த அடியார் பெருமக்கள் ஐந்தெழுத்தை ஓதிக்கொண்டிருந்தார்கள். ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கின் மாதிரத்தினும் மற்ற மந்திர விதி வருமே என்று சொல்லி நம்முடைய சேக்கிழார் பெருமான் அங்கு அருளுகின்றார். அப்ப திருவைந்தெழுத்தை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே தீய சக்திகள் எதுவும் உள்ளே நுழைய முடியாது என்பது நமக்கு நாம் அறிய முடிகிறது என்று சொல்லி அடுத்த திருப்பாடலிலே சொல்லுகிறார். சீரும் திருவும் பொலியும் திருவாரூர் எய்தி ஆரம் திகழ் மார்பின் அணுக்க வந்தொண்டருக்கு அன்பால் சாரும் பெருநன்பு சிறப்பவர் அடைந்து தங்கி பாரும் விசும்பும் பனியும் பதம் பற்றியுள்ளார். இப்ப இவர் இறைவனுக்கு தொண்டு செய்தார், யாகம் செய்தார், ஐந்தெழுத்தை சொல்லினார், ஐந்தெழுத்தை கணித்துக் கொண்டே இருந்தார். அடியார்களுக்கும் பாதபூசை செய்து அவர்களுக்கு பணிவோடு அவர்களை அவர் உபசரித்தார். அப்படி செய்ததுனால என்னாச்சு அப்படின்னா, இப்ப சுந்தரமூர்த்தி சாமியுடைய நட்பு கிடைக்குதுங்க. பாருங்க, நமக்கு அடியார் தொண்டு செஞ்சா நமக்கு என்ன கிடைக்குன்னா, பரமாச்சாரியாருடைய அன்பு கிடைக்கும். நமக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். இறைவனுடைய அன்புக்கு முன்பாக நமக்கு முக்கியமா நாம பெற வேண்டியது பரமாச்சாரியாருடைய அன்பு. அந்த பரமாச்சாரியாருடைய அன்பு இப்ப அவருக்கு கிடைக்கிறது. அதற்கு காரணம் அவர் செய்த அடியார் தொண்டு. அடியார்களுக்கு தொண்டு செய்தால் பரமாச்சாரியாருடைய அன்பு கிடைக்கும். பரமாச்சாரியாரை வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் இறைவனுடைய திருவடியை எளிதாக பற்ற முடியுங்க. அதாவது நம்ம நால்வர் பெருமக்களுடைய திருவடியை பற்றி நின்றோம் என்று சொன்னால் இறைவனுடைய திருவடி நமக்கு எளிதாக கிடைக்கும். அதான் சொல்றார். அப்படி சீரும் திரவும் பொலியும் திருவாரூர் எய்துங்கிற சிறப்பும் சைவமை திருவும் மிக நல்கும் திருவாரூரில் சார்ந்து ஆரங்கள் விளங்கும் ஆர்வையுடைய அணுக்கன் வன்தொண்டராகிய வன்தொண்டருக்கு அன்பினாலே சார்கின்ற பெரும் நண்பினை சிறப்பாக பெற்று அங்கு தங்கி நிலவுலகும் விண்ணுலகும் பணிகின்ற அவரது திருவடிகளை பற்றாக அடைந்துள்ளார். பாருங்க, அவரை நிலவுலகும் விண்ணுலகும் பணிகின்ற அவரது திருவடிகளை பாருங்க. எப்படி சுந்தரமூர்த்தி சாமியுடைய பெருமை பாருங்க. வன்தொண்டருக்கு அன்பால் சாரும் பெருநன்பு சிறப்ப அடைந்து தங்கி பாரும் விசும்பும் பணியும் பதம் பற்றியுள்ளார். அப்படியே விண்ணுலகமும் மண்ணுலகமும் வணங்கக்கூடிய பெருமையுடையவர் சுந்தரராம். ஏன்னா பெருமானுக்கே தோழர் இல்லைங்களா? விண்ணுலகும் மண்ணுலகும் வணங்கும் பெருமையுடையவர் அப்படின்னு சொல்லி சொல்றார். என்ன ஒரு பெருமை நம்பிகளுக்கு. சீரும் திருவும் பொலியும் நீர் சைவ சிறப்பு. இது அடியார். சீரும் திருவும்னா சைவ சிறப்பு. இது அடியார் கூட்டத்தால் வரக்கூடிய நலம் குறித்தது. திரு என்று சொல்லுவது சைவமை திரு, முக்தி திரு. இது இறைவர் சார்பால் வருவது. அதாவது சீரு என்று சொல்லுவது அடியார் கூட்டத்தால் வரக்கூடியது. திரு என்று சொல்லுவது சைவமை திரு. அதாவது சீரும் திருவும் பொலிய சிவலோக நாயகன் சேவடிக்கில் ஆறும் பெறாத அறிவு பெற்றேன் பெற்றதார் பெறுவார் உலகில். திருப்பல்லாண்டு.
அப்ப சீர் என்று சொல்லுவது அடியார்களுடைய ஒரு கூட்டத்தினால் வரக்கூடியது, திரு என்று சொல்லுவது பெருமானுடைய சார்பால் வரக்கூடியது. இது ரெண்டையும் பெற்றவர்கள் அடியார்கள் அப்படின்னு சொல்றார். தேசமுய்ய திருத்தொண்ட தொகைமுன்பனைத்த திருவாளன் என்று சொல்லுகிறார். அப்ப திருவாளன் என்று சொல்லுவது அதான் பெருமானுக்கு இருக்கக்கூடிய பெருமை சுந்தரருக்கு உண்டுங்க. திருவாளன் என்று சொல்லுவது 6 இடங்களிலே திருவாளன் சொல் வந்தாலும் பெரிய புராணத்திலே 2 இடங்களிலே சுந்தரரை பற்றித்தான் திருவாளன் என்று சொல்லுகிறார். மற்ற 4 இடங்களும் இறைவனை பற்றித்தான் திருவாளன் என்று சொல்லி சேக்கிழார் அடிகள் அருளுகின்றார். அவ்வளவு சிறப்புடையது. அணுக்க வன் தொண்டர் மரபுரிமையாலே இறைவருக்கு அணுக்க தொண்டராம் நிலை பெற்றவர் அப்படின்னு சொல்றார். பாரும் விசும்பும் பணியும் பதம் அப்படிங்கிறார். அப்படியே நம்பிகள் பதங்களை விசும்புள்ளோரும் பணிவர் என்பது ஆளாள விடத்தை சிறு அளவினதாக ஆக்கி இறைவர்வால் கொணர்ந்த தேவரை காத்தமையாலும் இம்மை நிலையில் இனி இந்திரன் மால்பரவன் முதலிய வானவரும் வந்து போற்றி எதிர்கொண்டு அழைத்து செல்ல வெள்ளை யானையின் மேல் திருக்கையிலை அடைகின்றமையாலும், அதாவது ஏற்கனவே கைலாயத்தில் இருக்கின்ற பொழுது அந்த ஆளாள விடத்தை கையிலே கொண்டு அவர் திரட்டியதனாலதான் தேவர்கள் எல்லாம் உயிர் பிழைத்தார்கள். இப்ப வெள்ளை யானையை அனுப்பி பெருமான் தேவர்களை அழைத்து தேவர்கள் அவரை வந்து அழைத்து செல்லுவார்கள் உன்னி பெருமானுடைய கைலைக்கு செல்லுகின்ற பொழுது. அதனால தேவர்கள் எல்லாரும் வணங்கக்கூடிய பெருமையுடையவர் நம்முடைய நம்பிகள் அப்படின்னு சொல்றார். தொண்டர்மிடைய தேவர் உதங்கும் தெய்வ திருவாரூர் என்று சொல்லி திருவாரூர்ல தேவர்கள் தொண்டர்கள் வழிபாடு செய்ய செல்லுகின்றார்கள் என்று சொன்னால் தேவர்கள் விலகி நிற்பார்கள் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு அருளுகின்றார். அண்டர்பிரான் தொண்டர்களல் அமரர் பணியம் அணியாரூர் என்று சொல்லி நமக்கு நம்முடைய சேக்கிழார் பெருமான் அமினந்தி அடிகளுடைய பிராணத்தில் அருளுகின்றார். ஞாலமுய்ய நாமுய்ய நம்பி சைவ நெறியின் சீலமுய்ய திருத்தொண்ட தொகை முன்பாட செழுமறைகள் ஓளமிடவும் உணர்வறியாதாம் அடியாருடன் நாம் உளது என்றால் ஆழம் அமுது செய்தவரான் அடியார் பெருமை அறிந்தார் யார் என்று சொல்லி விரல்மிண்ட நாயனாருடைய புராணத்திலே சேக்கிழாரடிகள் ஆரூர்ல அதையும் வைத்து போற்றுகின்றார் என்று சொல்லி, இப்படி நம்முடைய அடியாருடைய சிறப்புக்கெல்லாம் முத்தாய்ப்பாக இருப்பது எது என்று சொன்னால் ஆரூர் தான். ஆரூரிலே புற்றிடங்கொண்டான் தன் தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே என்று சொல்லி பாடுகிறார். எந்த இருப்பது மாறூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் என்று சொல்லி சுந்தரமூர்த்தி சாமிகளும் அருளுகின்றார். ஞானசம்பந்த பெருமானும் அடியாருடைய பெருமைகளை உணர்ந்து தேவாசிரியனை பணிந்து கொண்டுதான் உள்ளே வருகிறார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் பதிவு செய்து காட்டுகிறார். அடுத்து அவர் திருவடி பேரடைந்த திருப்பாடல். துன்றும் புலனைந்துடனாறு தொகுத்த குற்றம் வென்றிங்கிது நன்னெறி சேரும் விளக்கமென்றே வன் தொண்டர் பாதம் தொழுதான சிறப்பு வாய்ப்ப என்றும் நிலவும் சிவலோகத்தின் இன்பமுற்றார். அதாவது பொருந்திய ஐம்புலச் சேட்டைகளுடன் 6 குற்றங்களையும் வெற்றி கொண்டுங்கிறார். அப்படின்னா ஐம்புலச் சேட்டைகள் அப்படிங்கிறது நம்முடைய புலன்கள் மூலமாக வரக்கூடிய அந்த ஒரு புலன்வழி செல்லக்கூடிய நிலை. 6 குற்றங்கள் அப்படின்னா காமம், குரோதம், கோபம், மதம், ஆச்சரியம், மோகம் என்று சொல்லக்கூடிய 6 குற்றங்கள் இருக்கிறது ஆன்மாக்களுக்கு. அதை எப்படி நீக்கணும்னா பெருமானுடைய திருவருட்கருணையினாலே வழிபாட்டின் மூலமாக, அடியார் வழிபாட்டின் மூலமாகத்தான் நீக்க முடியும். காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், மோகம் என்று சொல்லக்கூடியது. இம்மையில் சைவ நெறியில் சேர்ந்து உய்யும் விளக்கம் இதுவே என்று துணிந்து வன்தொண்டரது திருவடிகளை தொழுது அதனால் பெற்ற ஒரு சிறப்பு வாய்க்க பெற்றமையாலே என்றும் அழியாத நித்தியமாகி சிவலோகத்தில் வாழும் இன்பத்தை பெற்றார். பாருங்க, அதாவது வன்தொண்டருடைய திருவடிகளை தொழுது அதனால் பெற்ற ஒரு சிறப்பு வாய்க்க பெற்றமையினாலே அவர் எங்க இருக்கிறாருப்பா, என்றும் அழியாத நித்தியமாக இருக்கக்கூடிய சிவலோகத்திலே வாழக்கூடிய இன்பத்தை பெற்றார்கள். புலனைந்தனையும் வென்று புலனை வெல்லுவதலாவது அவற்றின் வழியே தாம் செல்லாது அவை தம்பலியில் நிற்கும்படி அடக்கி ஆளுதல். தன்மை 5 புலன் உம்பின் செல்லும் தகையார் என்று சொல்லி சண்டீஸ்வர நாயனாருடைய புராணத்தில் சொல்லுகிறார். மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்சப்புலனைந்தின் வழியடைத்து திருவாசகம் சொல்லுகிறது. மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலன் 5 வழியடைத்துங்கிறார். அடக்குதல் செயல் செய்ய ஆற்றலிலா தொடுக்குதல் என்று சொல்லி 5 அடக்கில் அசேதனமாமன்றிற் 5 அடக்கா அறிவறிந்தேனை என்று சொல்லி திருமந்திரமும் சொல்லுகிறது. கண்கால் காண்மின்களோ செவிகால் கேண்மின்களோ என்று சொல்லி நம்முடைய திருவங்க மாலையிலே நம்முடைய அப்பர் சாமிகள் நம்முடைய ஒவ்வொரு கரணங்களையும் எப்படி சிவத்திலே தொழில்படுத்துவது என்று நமக்கு அந்த திருவங்க மாலையிலே போற்றி அருளுகின்றார். இப்படி செவிகால் கேண்மின்களோ இப்படியெல்லாம் சொல்கிறார். 5 பணி கேட்டு ஒழுகி நிற்க பணித்தலே அந்த உண்மையான ஒரு பணி என்று சொல்லுவது.
அன்பர் வந்தால் பாதம் பணிந்த ஆரமுதூட்டும் நற்பண்பும் வாழும் திரு மீசர் மலர்கடல் வாழ்த்துதல் என்னும் துணிவும் சித்தந்தலிய சிவன் அஞ்செழுத்தோதும் நித்த நியமமும் வன் தொண்டர் பாதம் பட்ட நிலையும் கைகூடா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் செய்ததுனால தான் வன் தொண்டருடைய அந்த பாதத்தை அவர் பெற முடிந்தது. அதாவது 6 தொகுத்த குற்றம்ங்கிறார். அப்படின்னா இவை காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்று சொல்லுவது. இவற்றை வெல்லுதலாவது தம்பால் அணுகாமல் காத்தல், பொய்கடைந்து அறத்தின் வாழ்வார், புனல் சடை முடியாருக்கு அன்பர் என்று சொல்லி, சைவமை திருவின் சார்பை பொருளெனச் சாரும் நீரார் என்று சொல்லி திருநீலகண்ட நாயனாருடைய புராணத்திலே சேக்கிழார் பெருமான் அருளுவார். அந்த பொய் என்று சொல்லுவது காமம், கோபம் என்று சொல்லக்கூடிய இதுதாங்க. களவு, பொய், காமம், கோபம் முதலிய குற்றம் காய்ந்தார் என்று சொல்லி நமக்கு அப்பூதியாருடைய புராணத்தில் அருளுகின்றார். அறுபகை செற்று ஐம்புலனும் அடக்கி என்று சொல்லி பிள்ளையாருடைய தேவாரத்திலே அருளுகின்றார். எப்படி வென்ற ஐம்புலனால் மிக்கீர் விருப்புடன் இருக்க நம்பால் என்றும் என்று சொல்லி திருநீலகண்ட நாயனாருடைய சரிதத்திலே இறைவனே அவருடைய நிலையை வியந்து சொல்லுகிறார். வென்ற ஐம்புலனால் மிக்கீர் என்று சொல்லி இறைவனுடைய திருவாக்காக வைத்து போற்றப்படுகிறது. தனிந்தமன திருமுனிவர் தபோவனத்தின் இடை சார்ந்தார் என்று சொல்லி கண்ணப்ப நாயனாருடைய புராணத்திலே நம்முடைய சிவகோசரியாரை பற்றி சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். தனிந்தமன திருமுனிவர் தபோவனத்தின் இடைசார். தனிந்த மனம் என்று சொன்னால் காமம், குரோதம், லோபமனம், மதமாச்சரியம் என்று சொல்லக்கூடிய இந்த குற்றங்கள் எல்லாம் கடிந்தவர், அந்த குற்றங்களிலிருந்து அறவே நீங்கியவர் என்று சொல்லி அவருடைய மனதை சொல்லுகிறார். இப்படி பல இடங்களிலே நமக்கு அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நெறிசேரும் விளக்கம் அப்படின்னா இருளில் வழி செல்வோருக்கு குறியும் அதாவது குழியும் வலியும் காட்டி உதவும் விளக்கு போல. இப்போ இருளில் செல்லுகின்ற பொழுது ஒரு கை விளக்கு நமக்கு குழிகளை எல்லாம் காட்டி உதவி செய்யும். அது மாதிரி இருளுருவமாகிய ஆணவம், புலன் இன்பங்கள், காமம் முதலிய குற்றங்கள் முதலாகிய கேடுகள் நிறைந்த உலக யாத்திரையிலே வழிகாட்டி, அதாவதுங்க ஒரு இருளிலே செல்லுகின்றவர்களுக்கு ஒரு கைவிளக்கு எப்படி அந்த பாதையை காட்டுகிறது, அதுபோல இருளுருவாகிய ஆணவம், புலனின்பங்கள், காமம் முதலிய குற்றங்கள் முதலிய கேடுகள் நிறைந்த உலக யாத்திரையில் வழிகாட்டி நல்ல வழியிலே படுத்தும் உதவி வன்தொண்டர் பாதம் பணிவது. நமக்கு உலகியல் வாழ்க்கையில் கேடுகள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆணவம், புலன் இன்பங்கள், காமம் முதலிய குற்றங்கள் எல்லாம் எப்படி நாம் அதெல்லாம் நீக்கி கொள்ளுவதுன்னா வன்தொண்டருடைய பாதம் பணிவதனாலே அதெல்லாம் நீங்கும் என்று சொல்லுகிறார் நம்முடைய உரையாசிரியர் பெருமானார். வன்தொண்டர் பாதம் தொழுதான சிறப்பு அப்படின்னு சொல்றார். திருத்தொண்ட தொகமின் பணித்த திருவாலன் வாசமலர்மன் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் என்று சொல்லுவார். இப்படி நம்பிகளுடைய திருவடியை பற்றினால் நமக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாருங்க. இந்த புராணத்திலே வேதம் பயிலும் மறையாளர் குலத்தில் மேன்மையால் அன்பர் பணியும் யாகம் புரிந்தமையால் பரன் உணர்வான வாழ்வும் இந்த 2 முறை அடியார்களை தலைவராக கொண்டு அடுக்கும் நிலையும் சிவன் 5 எழுத்து போதும் நித்த நியமமும் கைவர பெற்றனர் நாயனார். இவற்றின் பயனாக வன்தொண்டரது பெரு நட்பும் அதனால் அவர் பாதம் பற்றும் நிலையும் அதனால் அதுவே துணையாக சிவலோக வாழ்வும் பெற்ற நாயனார் என்று சொல்லி அப்படி காரிய முறையாக வைத்து இதில் கூறப்பட்டிருக்கிறது. அப்ப நாயனார் எந்த நிலையை அடைந்தார்? அவர் மறையவர் குலத்திலே தோன்றியவர். அன்பர் பணியும் அடியார் பணியும் செய்ததனாலே அவர் வன்தொண்டருடைய ஒரு நட்பை பெற்றார். அவர் வன்தொண்டர் நட்பை பெற்றதனாலே எளிதாக சிவலோகத்தை அடைந்தார். அப்படி அவர் சிவலோக பதவி அடைந்த ஒரு திருநாள் இன்றைய திருநாள். அவருடைய திருவடிகளை வணங்கி நாம் உய்வடைய வேண்டும். இந்த சரிதத்தில் என்ன சொல்றாருன்னா, எப்படி திருநீலநக்க நாயனார் சரிதத்தில் வேத உள்ளுரையாக இருப்பது அடியார் வழிபாடும் சிவபெருமான் வழிபாடும் என்று சொல்லி அருளுகின்றாரோ, அதே போல இந்த நாயனாரும் வேத வாய்மையிலே நின்றவர். இவரும் பெருமானை நினைந்து யாகங்கள் செய்தார், பெருமானை நினைந்து 5 எழுத்தை சொல்லினார். அதே போல அடியார்களுக்கு அவர் அமுது செய்யக்கூடிய பணியையும் செய்திருக்கிறார் என்று சொல்லி இந்த சரிதத்திலே சுந்தரமூர்த்தி சாமியுடைய துதியாக நமக்கு ஒரு பாடல் அருளி இருக்கிறார். ஒவ்வொரு சருக்க நிறைவிலும் ஒரு பாடல் அருளப்பெறும். இந்த சருக்க நிறைவிலே சொல்றார், பனையும் தடமும் புடைசூலும் ஒற்றையூரில் பாகத்துவோர் துணையும் தாமும் பெரியாதார் தோலத் தம்பிரானாரை இணையும் கொங்கை சங்கிலியார் எழின்மின் பனைத்தோல் எய்துவிக்க அணையும் ஒருவர் சரணமே அரணமாக அடைந்தோமே. அதாவது துணையும் பனையும் தடமும் புடைசூலும் ஒற்றையூரில் பாகத்துவோர் துணையும் தாமும் பெரியாதார் அப்படின்னு சொல்றார். அதாவது வயல்களும் வாவிகளும் பக்கமெங்கும் சூழும் திருவொற்றியூரிலே தமது ஒரு பாகத்திலே துணைவியாகி உமையம்மையாரும் தாமும் பிரியாதுள்ளவராகி இறைவர்
தம்பிரான் தோழரை இணையாகிய தனங்களுடைய சங்கிலியாரது அழகிய மெல்லிய பனைத்த தோள்கள் அடையும்படி செய்ய, அதாவது திருவொற்றியூரிலே சங்கிலி நாச்சியாரிடத்திலே தூது சென்று பெருமான் வந்து சங்கிலியாரை சுந்தரமூர்த்தி சாமிகளை மனம் புரிவதற்காக அவர் அருளுகின்றார். சாரும் தவத்து சங்கிலிகள். சங்கிலியார் வந்து ஏற்கனவே அவர் திருமணம் ஆனவர் என்பதனால கொஞ்சம் தயக்கம் காட்டுகிறார். அப்ப இறைவனே அம்மையாரிடத்திலே சென்று அவர் என்ன சொல்றாருன்னா, சாரும் தவத்து சங்கிலிகள் மேறுவரையின் மேம்பட்ட தவத்தான் சால என்பால் அன்புடையான் உன்னை என இறந்தான் வார்கொள் முளையாய் மனத்தால் அவனை அணைவாய் என்று சொல்லி நம்முடைய இறைவனே சங்கிலியாரிடத்திலே சென்று சொல்லி அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறார். அதான் சொல்றார். அப்படி அந்த சங்கிலியாருடைய அழகிய மெல்லிய பனைத்த தோள்களை அடையும்படி செய்ய ஒருவராகிய அந்த நம்பிகளது திருவடிகளையே நமக்கு காப்பாக அடைந்தோம். பெருமானே அந்த ஒரு செயலை செய்கிறார் என்று சொன்னால் அவர் எவ்வளவு பெரியவராக இருப்பார். இணையும் கொங்கை சங்கிலியார் எழில்மின் பனைத்தோல் எய்துவிக்க அணையும் ஒருவர் சரணமே அரணமாக அடைந்தோமே. அப்படிப்பட்ட சுந்தரருடைய திருவடிகளை நாம் சரணமாக அடைந்தோமே என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். இந்த சுந்தரமூர்த்தி சாமியுடைய துதியோடு இந்த சருக்கம் நிறைவாகிறது என்று சொல்லி, அரணம் அப்படின்னா அரணமாக அடைந்தோமேங்கிறார். அணையும் ஒருவர் சரணமே அரணமாக அடைந்த. அரணம்னா ஆணவத்தீங்கு வாராமல் காக்கக்கூடிய மதில்ங்க. நமக்கு ஆணவம் வாராமல் காக்கக்கூடிய மதிலாக இருப்பது என்னன்னா சுந்தரருடைய திருவடிங்க. அதான் முக்கியம். சுந்தரருடைய திருவடியை வணங்கினா என்ன கிடைக்கும்? அந்த ஆணவம் என்று சொல்லக்கூடிய தீங்கு வாராது நம்மை ஒரு மதில் போல நின்று காப்பாற்றும் நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய திருவடி. இந்த அரணமாக அடைந்தோமே அப்படின்னு சொல்லுகிறார் என்று சொல்லி நம்பிகளுடைய திருவடியை வணங்கி எம்பிரான் சோமாசி மாரநாயனருடைய திருவடி தாமர்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை எல்லாம் வணங்கி அமைகின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் பொங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.